அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 17வது நாள் அதிகாலை ஆராதனைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் ஏகமாய் வாசித்தோம். அல்லேலூயா. இது ஒரு அழகான தனி ஜெபம். சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இவைகள் எல்லாம் சொன்ன பின்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த பிறகு, எல்லா ட்ரைனிங்கும் முடிந்த பிறகு தனியாக அவர் பிதாவோடு கூட ஜெபிக்கிற ஒரு வேளை. அல்லேலூயா. தனி ஜெபம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை நாம இதுல பார்க்கலாம். நல்ல உருக்கத்தோடு அவர் ஜெபிக்கிறார். இன்னும் இதுல முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, ஹேண்ட் ஓவர். இவர் ஓட்டத்தை முடிக்க போறார். ஊழியத்தினுடைய பொறுப்பை சீஷர்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்கு அவர்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் தகுதி அடையும்படியாக பிதாவினிடத்துல ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணி என்ன பண்றார்? இப்போ அந்த ஊழியத்தை ஒப்பு கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஹேண்ட் ஓவர், அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிங்க 17வது அதிகாரம் 4வது வசனம். யோவான் 17:4 வாசிக்கலாம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அப்ப நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அப்ப அவருக்குள்ள ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், ஒரு திருப்தி இருக்கு. பிதாவே, நீங்க என்கிட்ட கொடுத்த எல்லா கிரியைகளையும் எல்லா பொறுப்புகளையும் நான் செய்து முடித்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி அவருக்கு இருக்கு. இதே இது நம்ம யார் சொல்றதை பார்க்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுலும் பாருங்க, தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது அவருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு சமாதானம், திருப்தி. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஆண்டவர் கொடுத்த எல்லா பொறுப்புகளையும் நான் சரியாக செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தி. பரீட்சைக்கு போகும்போது எல்லா பாடத்தையும் கரெக்டா படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு திருப்தி இருக்கா? வரவே வராது. ஐயோ, அதை படிக்கலையே, அந்த அந்த சாப்டர்ல இருந்து கேட்டாங்கன்னு என்ன பண்றது? சோஃபி, கரெக்ட் தானே? என்ன ராஜு, கஷ்டம். அப்ப நாம என்ன பண்ண போறோம்? எக்ஸாமுக்கு தான் போறோம். நித்திய ஜீவன்ல நியாய தீர்ப்புல அவருக்கு முன்பாக நிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப நாம எல்லாமே அவர் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த நாள்ல நம்முடைய ஆத்மாவில மனசுல ஒரு திருப்தி இருக்குமா? அதுதான் இப்ப நம்ம இந்த ஜெபத்தின் மூலமா நமக்குள்ளே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. பரீட்சைக்கு முன்னாடி போற எந்த பிள்ளைக்கும், அவன் டாப் ரேங்க் எடுக்கிறவன கூட இருக்கட்டும், ஏர் 1 கூட இருக்கட்டும், ஆல் இண்டியா ரேங்கிங் 1, அவன்கிட்ட கூட நீங்க பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா, என்னப்பா உனக்கு திருப்தியா இருக்கா, எல்லாமே நீ படிச்சிட்டியா அப்படின்னா கொஞ்சம் நடுக்கம் இருக்கும். அது இந்த கடைசி நிமிஷத்துல படிக்கிறவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் கால் போற வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. பரீட்சை போகும்போது நான் எதுவுமே கொண்டு போக மாட்டேன். எல்லாத்தையும் வீட்டுல கிளம்புற வரைக்கும், சாப்பிட்ற வரைக்கும் படிச்சுட்டு இருப்பேன். ஒன்ஸ் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு அப்படின்னா அவ்வளவுதான், தூக்கி வச்சிருவேன். அதே மாதிரி யாரையும் போய் பார்க்க மாட்டேன். அவன் பார்த்தா அந்த பாடம் படிக்கல அப்படின்னு நமக்கு டென்ஷன் ஆயிடும். அந்த மாதிரி ஆண்டவர் அதை தான் பண்றாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவருக்குள்ள ஒரு பரம திருப்தி. நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன், அவர் வச்ச எல்லா எக்ஸாம்லயும் நான் பாஸ் பண்ணிட்டேன், இப்ப ஃபைனல் எக்ஸாமுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், அதுலயும் நான் பாஸ் ஆயிருவேன், முடித்தேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு திருப்தியாக இருக்கிறார். அல்லேலூயா. மெயினா இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய ஜெபத்துல என்ன விஷயம் அப்படின்னா, தன்னை வைப்பதை விட சீஷர்களை அதிகமா வைக்கிறார். அல்லேலூயா. தான் விட்டு சென்று இந்த போக போற இந்த ஊழியத்தை அவர்கள் செய்ய வேண்டும், நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி அவங்க தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி அதிகமாய் சீஷர்களுக்காக மன்றாடி செபிக்கிறத நாம இந்த அதிகாரத்துல பார்க்கலாம். சரியா? வாசிங்க 28வது வசனம் வாசிங்க. சாரி, யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. யோவான் 12:28. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துறேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அப்ப பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். 4வது அதிகார வசனத்துல அதான் சொல்றார். பூமியிலே நான் உம்மை
மகிமைப்படுத்தினேன். எப்படி அவரால பூமியில மகிமைப்பட முடிந்தது அப்படின்னா, பிதாவினுடைய சத்தம். 12ஆம் அதிகாரத்துல லாசருவை உயிரோடு கூட எழுப்புவதற்கு முன்பாக என்ன பண்றார்? அவர் பிதாவை நோக்கி பார்க்கும் பொழுது பிதா சொல்லுகிறார், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். இதே அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிங்க. 17:26. 17:26. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, கண்டினியூஸ், கன்சிஸ்டன்ட். அல்லேலூயா. தொடர்ந்து செய்வேன், நிலையா செய்வேன், மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் பிதாவானவர் சொல்லுகிறார். இவர் என்ன சொல்லுகிறார்? தெரியப்படுத்துவேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். உம்முடைய நாமத்தை என்ன பண்ணுவேன்? இன்னமும் தெரியப்படுத்துவேன். என்னுடைய உயிர் போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய தேற்றல்வான பரிசுத்தாவியானவரை கொண்டு இன்னும் என்ன பண்ணுவேன்? இந்த உலகத்துல நான் கிரியை செய்து கொண்டே இருப்பேன். நான் உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்தாலும் அங்கேயும் உம்முடைய வலது பாரிசத்துல முழங்கால் படியிட்டு நான் ஜெபித்து கொண்டுதான் இருப்பேன். இன்னமும். அல்லேலூயா. அப்போ திருப்தி, நான் முடித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா கூட என்னுடைய ஊழியம் தொடர்கிறது, இன்னமும் தெரியப்படுத்துவேன். அப்போ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறத கிறிஸ்டியானிட்டியில இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட், ஒரு தேக்க நிலை, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. அவர் தான் அதுக்கு நமக்கு முன்னுதாரணமா இருக்கிறார். அப்ப இந்த ஜெபத்துல, இந்த தனி ஜெபத்துல அதிகமாய் அவர் என்ன பண்றார்? சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். இப்ப இயேசு செய்தது பல முன்னால் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இதே போல அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. வாசிங்க 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையா இருந்து. பாருங்க, அந்த இடத்துல இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. அப்ப தீமோத்தேயுக்காக பவுல் என்ன பண்றார்? இரவும் பகலும் இடைவிடாமல் ஜெபங்களில உன்னை நினைத்து. அப்ப எப்பமெல்லாம் அவர் ஜெபம் பண்றாரோ தீமோத்தேயை நினைக்காம இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. இடைவிடாமல் உனக்காக நான் ஜெபம் பண்ணி உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. அல்லேலூயா. அப்ப எந்த ஒரு லீடருமே என்ன பண்றாங்கன்னா, தனக்கு பின் வரக்கூடிய அந்த அசிஸ்டன்ட் லீடருக்காக, உதவி ஊழியர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறான். அந்த எங்களுக்கு பாஸ்டர்ஸ் ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்ததே என்ன அப்படின்னா, டே 1ல இருந்து உங்களுடைய சக்சஸர், உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நபருக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஊழியத்துல அடுத்து வரக்கூடிய நபருக்காக நீங்க ஜெபித்தாதான் உங்களுடைய சபை வளர்ச்சி அடையும். ஜனங்கள் உங்களையே பார்க்க கூடாது. ஊழியம் என்பது கர்த்தருடையது. அல்லேலூயா. அப்போ அந்த மோசேக்கு என்ன சொல்றாரு? மோசே மேல் வைத்த ஆவி என்ன பண்றாரு? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அது பிரித்து அளிக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவ மனிதர்களும் என்ன பண்றாங்க? தனக்கு பின் வரக்கூடிய உதவி ஊழியர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறாங்க. அதைத்தான் நம்ம எங்க வாசிக்கிறோம்? உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 31:14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நீ மரிக்கும் காலம் சமீபத்திருக்கிறது. நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றார். அப்படியே மோசேயும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். ஆண்டவரும் சுயநலமா இருக்கிறார். அல்லேலூயா. மோசே சாக போறான், அவன் அவ்வளவுதான் கண்டுக்கிறது இல்லை. நீ போயிட்டு வா, அடுத்த ஆள் நான் ரெடி பண்ணணும். பாருங்க, அவர் அதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். ஊழியக்காரங்களும் கவனமா இருக்கிறாங்க, ஆண்டவர் அதை விட கவனமா இருக்கிறார். அப்ப மோசேயை வச்சு அவர் செய்து முடிக்க வேண்டிய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இப்ப அடுத்து யோசுவாவை கொண்டு அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யணும். உடனே இப்ப நீ மரிக்கும் காலம் சமீபத்தில் இருக்கிறது. அவனுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு நாள் நான் ஓடி ஓடி உழைச்சேன் பாரு, என்ன அசால்ட்டா ஓரம் கட்டிட்டு அடுத்த ஆளை கொண்டாந்து நிப்பாட்டுறாரு பாரு. அப்படி இல்லை. அல்லேலூயா. இவனும் திருப்தியா ஹேண்ட் ஓவர் பண்றான், அவனும் கலக்கத்தோட திகிலோட தான் வாங்குறான். பாத்தீங்கன்னா அடுத்த வசனங்கள் எல்லாமே
நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த வார்த்தை அடிக்கடி அடிக்கடி வரும் யோசுவாவுக்கு. அல்லேலூயா. கர்த்தரும் சொல்லுவாரு, மோசையும் சொல்லுவாங்க, ஜனங்களும் சொல்லுவாங்க, பயப்படாதிரும், நீ கலங்காமல் திடமாயிரும் அப்படின்னு ஜனங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்து அந்த அந்த மோசையுடைய எதிர்பார்ப்பு, அவர் மேல் ஆண்டவர் வச்ச எதிர்பார்ப்பை நம்மளால நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு யோசுவாவுக்கு ஒரு கலக்கம். ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறாங்க. இனி சுதந்திரிக்க போக வேண்டிய தேசம் ஏராளம், இன்னும் ஒண்ணும் செய்யல. மோசே இந்த பக்கம் தான் நிக்கிறாரு, கானானுக்கு இந்த பக்கம் தான் நிக்கிறாரு. அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் அந்த பக்கம் இருக்கு. அல்லேலூயா. அப்ப இவ்வளவு பெரிய பொறுப்பு தன்னுடைய தலைமையில வருகிறத பார்த்து யோசுவாவுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. வழி நடத்த ஆள் இல்லை. மோசே கீழே இருந்தாச்சு, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாச்சு. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான், மோசேவுக்கு ஊழியம் செய்தான். அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு திகிலான ஒரு கலக்கமான நேரத்துல எப்படி யோசுவா இருந்தான், அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார். அல்லேலூயா. நீயும் மோசேயும் கடந்து வந்து எனக்கு முன்பாக ஆசரிப்பு கூடாரத்திலே நில்லுங்கள் அப்படிங்கிறார். எப்படி மோசேயும் யோசுவும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக ஒரு நடுக்கத்தோடு நின்றார்களோ அதே மாதிரிதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு முன்பாக நிற்கிறார். அல்லேலூயா. சீஷர்கள் பிசிக்கலா இல்ல, ஆனா ஜெபத்துல தன்னுடைய ஆவியில என்ன பண்றார், 12 சீஷர்களையும் அந்த ஜெபத்துல நிப்பாட்டார். நான் முடித்தேன், இனி அவங்க தொடர போறாங்க, நீங்க தான்ப்பா அவங்களுக்கு உதவி செய்யணும், நான் அவர்களை இதுவரைக்கும் காத்து கொண்டேன், இனிமேல் நீங்க தான் காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெர்ஃபெக்டா அந்த ஜெபத்தை ஒரு பொறுப்பா செய்கிறத நாம பார்க்கிறோம். ஆதியாகமம் 50:24 வாசிங்க. 50:24. யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி. சரி, அதே மாதிரி 29 கரெக்ட். 49:29 வாசிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தோரோடு சேர்க்கப்பட போகிறேன், ஏத்தியனான எப்ரோனின் நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்களிடையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு. பாருங்க, யாக்கோபு என்ன சொல்லுகிறானோ அதே தான் யோசேப்பு சொல்லுகிறான். யாக்கோபு மரிக்கும் போது என்ன சொல்றான், நான் என் ஜனத்தாரோட கூட சேர்க்கப்பட போகிறேன். அதே மாதிரி இங்க என்ன சொல்றான், நானும் மரணம் அடைய போகிறேன், தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார். அப்ப நாம் போறது மட்டும் அந்த இடத்துல யோசேப்பு ஸ்ட்ரெஸ் பண்ணல. தன் சகோதரருக்கு என்ன சொல்ற, உங்களை அந்த கானான் தேசத்திற்கு ஆண்டவர் அழைத்து செல்வார். அத தன்னுடைய போர்காஸ்ட், தன்னுடைய விஷன், தன்னுடைய தரிசனத்தை மறிக்கும் போது தெளிவாக சொல்றான். நிறைய பேர் மறிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, சொத்தை தான் எழுதி வைப்பாங்க. எல்லாரும் கரெக்டா சண்டை வரக்கூடாது, நீ நான் சண்டை பிடிச்சிக்க கூடாது. ஆனா பரிசுத்தவான்கள் எல்லாரும் தங்களுடைய குணத்தை, தாங்கள் விட்டு சென்ற பொறுப்பை, அதை பகிர்ந்து கொடுக்கறத பின்வரும் சந்ததி கரெக்டா செய்கிறதுல அவ்வளவு கவனமாக இருக்கிறாங்க. யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 24:14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து. 23:14 இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாருக்கும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அதே மாதிரி யோசுவாவும் தன்னுடைய காலம் முடியும் போது பாருங்க, இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியை, இன்னைக்கு நான் போறேன். அப்ப he knows the date of death. அப்ப இன்னைக்கு நான் போறேன், எவ்வளவு தைரியமா சொல்றான் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம், அவனும் மோசே எப்படி எல்லா வேலையும் செய்து முடித்தார் அதே மாதிரி தானும் செய்து முடித்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி, ஒரு மிகப்பெரிய சமாதானம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால இன்று நான் பூலோகத்தார் போகிற மாதிரி நானும் போகிறேன். அல்லேலூயா. ஆனா அடுத்து சொல்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த கானான் தேசத்தை எப்படியெல்லாம் சொன்னாரோ அதை ஒண்ணு கூட விடாம ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றினார். அப்போ ஆண்டவர் நிறைவேற்றினது இப்ப இவன் நிறைவேற்றின மாதிரி. ஏன்னா இவனுடைய கரத்தினாலே ஆண்டவர் என்ன பண்ணார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்.
அப்ப அவருடைய வாக்கு தத்தம் என் மூலமாய் நிறைவேறினதுல அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவ்வளோ பெரிய நிறைவு. தெளிவா சொல்றான், அவர் சொன்ன வார்த்தை ஒன்றாகிலும் தவறி போகவில்லை, எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். அது மட்டுமல்ல, நீங்களும் பாருங்க, என்பதை தவறி போகவில்லை என்பதை அவர் செய்ததை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இதேதான் இயேசு கிறிஸ்து அதே 17ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. நீங்க வாசிங்க, யோவான் 17 6, 7, 8 வாசிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். சொல்றான்ல யோசுவா, முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன அறிந்திருக்கிறீங்க? அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் ஒன்று கூட தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு யோசுவா சொல்றான். அதேதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். 8வது வசனம், எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்புனீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். நான் உம்மிடத்திலிருந்து வந்தேன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதுக்கு எப்படி அக்னாலஜ்மெண்ட்? அப்படியே இடது பக்கம் நீங்க வந்தீங்கன்னா 30வது வசனம் 16-30 அப்படியே அந்த வசனத்துக்கு லெஃப்ட்ல இருக்கும். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 8-30 ஈக்குவலா இருக்கும் பைபிள்ல. பாத்தீங்களா? 8ஆம் வசனமும் அதே தான் சொல்லுது. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன். இருக்கா? நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன். அப்படியே இங்கே லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா, இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்ப அவங்க சொன்ன வார்த்தையை ஒரு மனசுல வச்சிருக்கிறார். அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அப்படி இல்லை, நம்பிட்டார். சொல்றோம் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம்ல நம்ம, அந்த மாதிரி அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பிட்டார். நம்பினாலும் அது உண்மைதான். அந்த நேரத்தில் அவங்களுடைய சுபாவம் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்க அந்த மாம்சீக சுபாவம் வெளிப்பட்டாலும் கூட அவர்கள் மேல் வைத்த அந்த தரிசனமும் திட்டமும் ஒரு நாளும் பின்வாங்கி போகவில்லை. அதை நினைச்சுதான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் நான் உம்மிடத்திலிருந்து வந்தேன் என்பதை அறிந்திருக்கிறார்கள், விசுவாசித்திருக்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து 17வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 17:24. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, ஆண்டவரே பிதாவே, நான் உம்முடைய சன்னிதானத்துல வருகிறேன், அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். அவருடைய விருப்பத்தை பிதாவாகிய தேவன் நிறைவேற்றினார். வாசிங்க எபேசியர் 2:7 வாசிங்க. எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை உயிரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட அவரோட கூட உட்காரவும் செய்தார். என்னுடனே கூட இருக்கும்படி விரும்புகிறேன். அந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. சரி, இப்ப இந்த அதிகாரத்துல நாம எங்க இருக்கிறோம்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை வாசிங்க. 20வது வசனத்தை வாசிங்க. வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம்.
நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். நமக்காகவும் ஏசப்பா ஜெபம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவர்களுக்காக மட்டுமில்லை, இவங்கெல்லாம் போய் காஸ்பல் யாராட்டெல்லாம் போய் சொல்ல போறாங்களோ அந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரும் அதே விசுவாசத்திற்குள்ளே வரும்படி அவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். 12 எவ்வளாச்சு, 120 ஆச்சு, 5000 3000 ஆச்சு. இப்ப அப்படியே என்னது, அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி இன்னைக்கு நம்ம வரைக்கும் வந்திருக்கு. இப்ப நம்மகிட்ட இருந்து இன்னும் பலருக்கு போகுதா இல்லையா? ஆமென். அவங்ககிட்ட இருந்து இன்னும் பல பேருக்கு போகுது. அல்ல, இதெல்லாம் காரணம் என்னன்னா, அன்னைக்கு அவர் பிதாவினிடத்துல ஜெபித்த ஜெபம். அல்லேலூயா. நான் இவர்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளவில்லை, இவர்களுடைய வார்த்தைகளை இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்க பெரிய தைரியத்தோட சொல்ல வேண்டிய ஒரு மனசுல உள்ள ஒரு பெரிய தைரியம் என்னன்னா, நான் சொல்ற வார்த்தைய ஜனங்க விசுவாசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்காக ஏசப்பா ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அதனால நான் தைரியமா சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு நம்பிக்கை வரணும். அப்ப என்னுடைய வார்த்தையும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக ஆண்டவர் அன்னைக்கே ஜெபம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும். எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் ஆசீர்வதியும் உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான ஒரு ஜெபத்தை ஆண்டவரே, நீர் பிதாவினிடத்துல ஏறெடுக்கிற காரியங்களை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீர். ஆண்டவரே, உம்மை போல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளிலே நாங்கள் திருப்தியாய் செய்து முடித்தோம் என்கிற ஆண்டவரே ஒரு விசுவாசம், நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் மூலமாய் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக நீர் ஜெபித்த ஜெபங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பலன் அடையும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதை எங்களுடைய சொந்த கண்களினாலே சீக்கிரமா இதே சபையில நாங்கள் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் அற்புதம் செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.